ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 13, 14 வசன. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் உரைக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டில் கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தமானது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. 2025ஆம் ஆண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை தேவன் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். அப்பத்திலிருந்தே இந்த வசனத்தை வைத்து நான் ஜபிக்க இந்த வசனத்தினுடைய அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசினார். எனக்கு இதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஆண்டவரே, இந்த நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற பதத்தை ஆண்டவர் பேசும் பொழுது யாக்கோபுக்கு மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசி இருக்கலாம், ஈசாக்குக்கு ஆண்டவர் பேசி இருக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இல்லாத ஒரு மேன்மை யாக்கோபுக்கு இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லலாமே? சத்தம் வரல. லூயா. கவனிங்க, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த துணை நிற்கிறதில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு என்ன செய்யறேன்? துணை நிற்கிறேன். இங்கே 2 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒன்னு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7. கர்த்தராகிய ஆண்டவர் 1 துணை நிற்கிறேன், 2 என்ன செய்கிறார்? சொல்லுங்க, என்ன செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? துணை. வாயை திறந்து சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? துணை நிற்கிறார். இரண்டாவதாக தேவன் என்ன செய்கிறார்? துணை செய்கிறார். ரெண்டு விதம். துணை நிற்கிறது வேற, துணை செய்கிறது வேற. அப்ப இந்த 2 வாக்குத்தத்தமும் நம்முடைய கல்வாரி சர்ச்சவுகா தேவ பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் துணையும் நிற்கிறார், உங்களுக்கு துணையும் செய்கிறார். ஆமென் சொல்லலாமா? விசுவாசிக்கிறவர்கள் கரங்கள் உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே? கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா. 44ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும், நல்லா கவனிங்க, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமான சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இங்கே துணை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்றாரு, முதலாவதாக நான் உன் சந்ததியை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இது தேவன் நமக்கு உதவி செய்கிறது. உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவி என்ன செய்வேன்? வைப்பேன். தேவன் நமக்கு துணை நிற்பதனுடைய அடையாளம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிப்பதுதான். கரங்குளியற்று ஆமென் சொல்லலாமே? கவனிங்க. இதை நான் கொஞ்சம்
ஆவியானவர் என் உள்ளத்திற்குள் தரப்பட்ட ஒரு எனக்கு தரப்பட்ட ஒரு ஏவுதல் படி இந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபே, இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலே, மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாரு எஸ்ரயனே. இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, எஸ்ரயனே. லாஸ்ட் சொல்ற வார்த்தை எஸ்ரயனே. எஸ்ரயனே என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கர்த்தருடைய நீதிமான் என்று அர்த்தம். இஸ்ரவேல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அர்த்தம். யாக்கோபு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கவனி, இப்ப யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இஸ்ரவேலை ஆண்டவர் யாராக மாற்றுகிறார்? என்ன மாற்றுகிறார்? எதா மாற்றுறாரு? பைபிள் இருக்கா? உங்க கையில பைபிள் இருக்கா? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றியுண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பா. வாய்களை திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்ல, அல்லேலூயா. வெற்றியுண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்ல, அல்லேலூயா. வெற்றியுண்டு. சகோதரர்கள் எல்லாரும் சகோதரிகள் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றி இஸ்ரவேலை தேவன் எஸ்ரயனாக மாற்றுகிறார். யார் இந்த எஸ்ரயன்? யாக்கோபு தான் இந்த எஸ்ரயன். தேவன் ஏன் இந்த மூன்று ஸ்தானத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வேதத்தின் பகுதி நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் இஸ்ரவேலா இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றும், எஸ்ரயனாய் மாறும் போது என்ன கிடைக்கிறது என்று இந்த வேதத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நாம் நம்மை கொஞ்சம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து தியானிக்க கொஞ்சம் நம்மை ஆராய போகிறோம். நான் யாக்கோபா, நான் இஸ்ரவேலா, நான் எஸ்ரயனா, நான் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபா இருக்கும் பொழுது என்ன யாக்கோபுக்கு நடந்தது? இஸ்ரவேலாய் மாறின பொழுது யாக்கோபுக்கு அந்த யாக்கோப் என்று பெயர் பட்ட, அந்த இஸ்ரவேல் என்று பெயர் கொண்ட, தேவனால் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட அவருக்கு என்ன நடந்தது? எஸ்ரயனாய் மாற்றப்பட்ட பொழுது என்ன நடந்தது? இங்க வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு துணை செய்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த யாக்கோபு? நமக்கு தெரியும், ஈசாக்கினுடைய இரண்டாவது மகன். ஈசாவுக்கு இரண்டு இரட்ட பிள்ளைகள். ஒருவனுடைய பேரு ஏசாவ் என்றும் ஒருவனுடைய பேரு யாக்கோப் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏசா அவன் வனாந்திரங்களில் சென்று மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வருகிறவன், வேட்டைக்காரன். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் குணசாலியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கூடாரவாசி என்று யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசாவை தள்ளி கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். இது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கும் பொழுது 8 பேர் கொண்ட தாவீதினுடைய வீட்டில் 7 பேரை மாற்றி கர்த்தர் தாவீதை ஊழியத்திற்கு ராஜாவாக தெரிந்து கொண்டது போல தன்னுடைய அடுத்த ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார். ஏசாவை தேவன் வெறுப்பதற்கு காரணங்கள் அது வேற. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது.
யார் இந்த யாக்கோபு? ஈசாக்கினுடைய இரண்டாவது மகன். இந்த யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன? ஒரு பெரிய இஸ்ரவேல் சந்ததியை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். உன்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் வரும் என்பதை இப்போ ஆண்டவர் ஈசாக்கினிடத்திலிருந்து யாக்கோபை கண்டார். யாக்கோபினிடத்திலிருந்து 12 கோத்திரத்தை ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனமாக தேவன் தெரிந்து கொள்கிறார். யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம், யாக்கோபை தேவன் அழைத்து கொண்ட நோக்கம், தேவனுடைய தாசனாக. ஆமென் சொல்லலாமா? யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய யாக்கோபே. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. என் தாசனாகிய யாக்கோபே. தாசன் என்று சொன்னால் ஊழியக்காரன் என்று அர்த்தம். தாசன் என்று சொன்னால் ஒரு எஜமானனுக்கு ஒரு தாசனா வேலை செய்கிறவன் என்று அர்த்தம். இல்லை, எஜமானனுக்கு அடிமை என்று அர்த்தம். நமக்கு தேவன் எஜமானால் நான் அவருக்கு வேலைக்காரன், நாம் அவருக்கு அடிமைகள். தேவனுக்கு, மனிதர்களுக்கு அல்ல. அதான் சாமுவேல் ஜெபிக்கும் பொழுது சொல்றான், ஆண்டவரே நீர் பேசும், அடியான் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். இந்த அடிமைக்கு இறங்கும், இந்த அடிமைக்கு இறங்கும் என்று வேதத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஜெபித்திருக்கிறார்கள். என் தாசனாகிய யாக்கோபே. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, யாக்கோபு யாக்கோவா இருக்கிற வரைக்கும் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை. ஆனா யாக்கோபு இஸ்ரவேலா மாற்றப்பட்ட பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது. இந்த யாக்கோபுக்கு யாக்கோபா இருக்கும்பொழுது தேவன் துணை செஞ்சாரான்னு கேட்டா துணை செஞ்சிருக்கிறார். ஆனா யாக்கோபு தேவ சன்னிதானத்தில் உண்மை இல்லாதவனாய் இருந்தான். சில நேரங்களில் யாக்கோபை போல நாம் உண்மை இல்லாத நேரங்களில் யாக்கோபுக்கு தேவன் உண்மையாய் இருந்தது போல நமக்கும் தேவன் உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறார். கரங்குழியற்று ராமேன்னு சொல்லலாமே. யாக்கோபு ஏமாற்றுக்காரன், தகப்பனை ஏமாற்றினான். வஸ்திரங்களை போட்டு அண்ணனை போல தோலை, ஆட்டினுடைய தோலை கொண்டு கையில கெட்டி அண்ணனுடைய ஒரு வஸ்திரத்தை போட்டு கொண்டு வந்து ஈசாக்கின் இடத்தில் அப்பா என்னை ஆசீர்வதிங்க. அதுக்கு முன்னே ஏசாவை பார்த்து ஈசாக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். இதை தள்ள கேட்டுச்சு. அண்ணனை அப்பா ஆசீர்வதிக்க போறாராம். அந்த ஆசீர்வாதம் நீ தான் வாங்கணும்னு சொல்லி தாய் இவனை ஒரு விதமா ஏமாத்தி அங்க விடுது. அவன் போனான், யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். முதலாவது யாக்கோபு தகப்பனை ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான். மூன்றாவது மாமனாரை ஏமாத்தினான். கரங்குழியற்று ராமன். யாக்கோபா இருக்கும்பொழுது அவன் ஏமாத்துக்காரனா இருந்தான். அப்பவும் அவன் ஜபிக்கிறவனதான் இருந்தான். ஜபிச்சுட்டு தான் இருந்தான். நல்லா கவனிங்க. அவன் யாக்கோபா இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணினான். அவன் யாக்கோபா இருக்கும் பொழுது தரிசனத்தை கண்டான். அவன் ஏமாத்துக்காரனா இருக்கும் போதே தரிசனத்தை கண்டான். எந்த தரிசனத்தை கண்டான்? பரலோகத்துல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்கி வருகிற தரிசனத்தை கண்டான். இன்னைக்கு அநேகருடைய தரிசனம் அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லைனாலும் தரிசனம் காண்கிறோம். யாக்கோபுனுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஆனா அவன் தரிசனம் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ராமன் சொல்லலாமே. அவன் ஏமாற்றுக்காரன், ஆனால் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவன் ஏமாற்றுக்காரன், அவன் தேவனிடத்தில் பேசுகிறவனாய் இருந்தான். தேவன் அவனை எல்லாவற்றையும் கவனிக்கிறார். யாக்கோபா இருக்கிறது தேவனுக்கு பிடிக்கல. ராமன் என் அண்ணனையும் தகப்பனையும் ஏமாற்றி கொண்டு போகிற வழியில தான் அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அதை முடிச்சிட்டு மாமனார் வீட்டுல போகிறான். கர்த்தருக்காக அழைக்கப்பட்ட யாக்கோபு 2 பெண்களுக்காக 14 வருஷம் வேலை பார்த்தான். தேவனுக்கு அதுக்கு தேவன் அதை
எப்படின்னு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய தாசன் என்கிற யாக்கோபனுடைய வாழ்க்கையில நடந்தவைகள். அவன் ஜெபிக்கிறவனா தான் காணப்பட்டான். கர்த்தர் அவனோடு பேசுகிறதா தான் காணப்பட்டார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் எங்கே வந்தது? எங்கே வந்ததென்றால், அவன் மாமனாரை ஏமாத்தி குடும்பங்களை கூட்டிக் கொண்டு அவன் பெத்தேலுக்கு போகிற வழியிலே ஏசா 400 பேரோடு வருகிறான் என்று கண்ட பொழுது ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு ஆட்டன் கரையில போயிருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபை பார்த்து கேட்கிறார், யாக்கோபே உன்னுடைய பேர் என்ன? யாக்கோபு சொல்றார், என் பேரு யாக்கோபு. ஆண்டவர் சொன்னார், இல்ல, இன்றையிலிருந்து நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? தெரிந்து கொள்ளப்படுதல். யாக்கோபை ஆண்டவர் ஆற்றன் கரையிலே தெரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் ஆண்டவர் உரிமையா சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கேள், தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாருக்கு தேவன் துணை செய்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு. யாருக்கு ஆண்டவர் துணை செய்வார்? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இத நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு 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 காரியத்தை அப்படியே எனக்கு நானா அப்படின்னா, யாக்கோபனுடைய வாழ்க்கையில அவன் போய் பேசினான். நல்லா கவனிங்க, அவன் போய் பேசினான். ஆனா அவன் தரிசனத்தை காண்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் இருந்தது. ஆனா மாமனாரை ஏமாத்தினான். மாமனார் என்ன சொன்னாரு? உனக்கு கருப்புல வெள்ளையில கருப்பு புள்ளிகள் வருகிறது எல்லாம் ஆட்டுக்குட்டி யாருக்கு? உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் செய்கிற தொழிலில மாமனை ஏமாத்துறதுக்கான ஒரு சில காரியங்களை செஞ்சு அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் மாமன் சொல்லுகிற அளவுக்கு அதே அளவில் பிறக்கிறதுக்காக அவன் ஒரு சில காரியங்களை அந்த இடத்துல செய்கிறான். ஒரு ஆமன் சொல்லலாமா? அப்ப அவன் வேலையில உண்மை இல்லை. ஒரு ஆமன் சொல்லலாமே? ஆனாலும் அவன் தரிசனத்தை காண்கிறான். கவனிங்க, அவன் செய்கிற தொழிலில உண்மை இல்லை, ஏமாத்துறான். வேலையில மாமனாரை ஏமாத்துறான். மாமனார் என்ன சொன்னார்? ஆட்டுக்குட்டி பிறக்கிறது இல்ல, இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, மத்ததெல்லாம் எனக்கு வச்சுக்கோ. அப்ப இவன் என்ன பண்றான்? அப்படியா, ஒண்ணு கூட மாமனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தொழிலிலே அவன் செய்கிற பிரைஸ் காட் ஒரு மாமனை ஏமாத்துறதுக்கு பல வழிகளை அந்த தொழில செஞ்சு ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒரு 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 கொலை இருந்துச்சு, அந்த கொலையை வெட்டி அந்த மரத்தை சீவி ஆடு எந்த தண்ணி குடிக்க வருதோ அதுல கொண்டு போட்டுட்டு அந்த இலைகளை அதுல போட்டுட்டான். இப்ப ஆடெல்லாம் வந்து இந்த தண்ணியை குடிக்குது. இந்த தண்ணியை குடிச்சு ஆட்டுக்குட்டி எல்லாமே கருப்புல வெள்ளை புள்ளி போட்டு ஆட்டுக்குட்டியா என்ன செஞ்சது? பெத்தெடுத்தது. அப்ப யாக்கோபு வேலையில மாமனாருக்கு உண்மை இல்லை, ஆட்டுக்குட்டிகளை தன் பக்கம், அதாவது ஆஸ்திகளை தனக்காக சேர்த்துக் கொள்வதற்காக, பணங்களை தனக்காக சேர்த்துக் கொள்வதற்காக மாமனாரை ஏமாத்தி அவன் பணத்தை சம்பாதித்து ஆட்டுக்குட்டியை சம்பாதிச்சு கொண்டு வரான். ஆனா கர்த்தர் அவனோடு பேசுறார். ஒரு ஆமென் சொல்லலாமே? கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவனோடு பேசுறார். அவனுடைய மனைவி வீட்டில இருந்து வரும்போ விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லாபான் வந்து பார்த்தா மாமன் கிட்ட கூட சொல்லல. 14 வருஷம் லாபானுடைய வீட்டுல சாப்பிட்டு, லாபானுக்கு வேலை செஞ்சு கொடுத்தது உண்மைதான். ஆனா அவனுக்கு சாப்பாடு சாப்பிட்டு அவனுக்கு 2 மக்களையும் கல்யாணம் பண்ணி லாபானு கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம, நான் போறேன்னு கூட சொல்லாம, அவன் மாமனாரை காணாம நன்றி இல்லாதவனாய் ஓடுகிற யாக்கோபு. புரியுதா நான் சொல்றது? நன்றி இல்லாத யாக்கோபு. ஒரு நன்மை செஞ்ச லாபானுக்கு கிட்ட கூட நன்றி இல்லாதவன். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நன்றி இல்ல. மொத்தத்துல பார்த்தா ஏசா தேவனை விட்டு விலகுவதற்கு காரணமே யாக்கோபு தான். இவன் கூடாரவாசி,
தாய் எப்பவும் சொல்லும், இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார், இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஓகே ஓகே, ஏசாவுக்கு அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா யாக்கோபுனுடைய வாழ்க்கை ஏசாவை தெய்வ சன்னிதானத்தை விட்டு வெறுக்க வச்சது. ஆமென். ஆனாலும் கர்த்தர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? யாக்கோபோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நான் எதுக்கு பேசுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம பல தவறுகள் செய்கிறோம், பல காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனா நம்ம கிட்ட கர்த்தர் தரிசனம் பேசுறாரு, கர்த்தர் நம்மோட பேசுறாரு, தரிசனம் சொல்றாரு, வசனத்தை பேசுறாரு, நடக்க போறத பத்தி பேசுறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்ல, யாக்கோபு கிட்டையும் மாற்றம் இல்ல. ஆனா கர்த்தர் யாக்கோவோடு பேசிட்டு இருந்தார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லலாமே. இதை ஏன் ஆண்டவர் செஞ்சார் என்பதுதானே நமக்கு. ஏன் ஆண்டவர் செஞ்சார்? அதாவது யாக்கோபை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று யாக்கோபை விட்டா இனி ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்க இனி ஒரு சந்ததி இல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால கர்த்தர் யாக்கோபை பேசி, அவன் தவறு பண்ணாலும் அப்பப்ப அவன்கிட்ட பேசி 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 அவனை வச்சிருந்தார். ஒரு நாள் வந்த போது ஒரு புடி புடிச்சு கர்த்தர் அவனை அவருக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம போய் பேசுறோம், நம்ம தேவ சன்னிதானத்தில் உண்மையான நிலைமையில இல்ல. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு பேசுறத நினைச்சிட்டு நம்ம ஏதோ நான் இவ்வளவு தப்பு செஞ்சோம், கர்த்தர் என்னோடு பேசுறாருன்னு சந்தோஷப்படாதீங்க. யாக்கோபு கிட்டையும் தேவன் அப்படிதான் இருந்தாரு. ஆனா ஒரு நாள் வந்த போது ஒரு புடி, தொடையில ஒரு பிடிய கொடுத்த அந்த புடியில யாக்கோபு இஸ்ரவேலாக மாறி தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் தேவ சன்னிதானத்தில் நின்று தெய்வத்தை ஆராதித்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. தெய்வம் ஒரு மனுஷனை தள்ளிவிட்டால், இப்ப நான் சொல்றேன், சிம்சோன் என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் ஆண்டவர் சிம்சோனை தள்ளிவிடல? தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன் ஆண்டவர் தாவீதை தள்ளிவிடல? தாவீது பாவம் செய்யலையா? சிம்சோன் பாவம் செய்யலையா? ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? சிம்சோனுக்கு துணை நின்னாரா நிக்கலையா? ஹலோ, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் சொல்லாத பாவத்தை தானே சிம்சோன் செஞ்சான். முடிய வெட்டக்கூடாதுன்னு முடிய வெட்டிச்சு. பெலிஸ்திய பெண்களை கல்யாணம் பண்ண கூட அவன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நின்னான். அவன் எவ்வளவு தப்பு பண்ணான். ஆனா கர்த்தர் யார் பக்கம் நின்றா? சிம்சோன் பக்கம் நின்றார். தாவீது சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. தன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த தாவீது செஞ்ச அந்த ஒரு காரியத்தை நீங்க உங்க மனசுல இப்ப யோசிச்சு பாருங்க. அகித்தோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறவன், ஒரு அப்பன் ஸ்தானம். அகித்தோப்பேலுடைய மகன் ஏதோமுடைய மகள் பச்சேபாள். அப்ப அந்த வீட்டுல தாவீது தவறு செஞ்சப்போ, கேவலமானவன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதை ஏன் தள்ளிவிடலை? இத நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சில தவறுகள் செய்திருப்போம், சில பாவங்கள் செஞ்சிருப்போம். நேத்தைக்கு போய் பேசி இருப்போம், போன வாரம் போய் பேசி இருப்போம், வாய் திறந்தாலே போய் பேசுவோம். வேலையில நம்ம ஏதாவது காரியங்கள் செஞ்சிருக்கலாம், மற்றவங்களை ஏமாத்தி இருக்கலாம், காரியங்கள் ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கலாம். என்ன கேட்கிற மக்களே, இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்மை ஏன் நடத்துகிறார் என்றால், நீங்கள் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களை கொண்டு ஏதோ தேவன் செய்ய போகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஹலோ, அப்ப அதுக்கு எப்படி பாஸ்டர்? அதுக்கு நான் சொல்றேன், அதுக்கு எப்படின்னா, தேவனே உங்களை திருத்துவார். தேவனே யாக்கோபை திருத்தினார். புரியுதா? இப்போ தேவனே திருத்தினார். நாம் திருந்தாத பட்சத்தில் தேவன் நம்மை திருத்துவதற்கு தேவன் தன் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்.
புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லலாமே. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. யாக்கோபு கிட்ட தேவன் எல்லாம் பேசினார். ஆனா ஆத்தன் கரையில் ஆண்டவர் சொல்றார், நீ இனி ஏமாற்றுக்காரனா இருக்காதே, யாரை ஏமாற்றாத, இஸ்ரவேலாயிரு, எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் நடந்து கொள் அப்படின்னு. காலை ஒரு புடி நல்லா நடந்து போனவன் காலை ஈத்து வச்சு வாரான். அந்த புடி யாக்கோபுக்கு மரண நாள் வரை மறக்க முடியவில்லை. என்னை கேட்கிற சகோதரா சகோதரியே, இந்த வருஷத்தில் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். நீ நீயாகவே இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியாது. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அதற்கு முன்னே நீ மாறினால் நமக்கு ஆசீர்வாதம். கரங்களை அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமோர் அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு முன்னதாகவே ஆண்டவரே, நீர் என்னில் என்ன கண்டிருக்கிறீர், நீர் என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறீர், அதை செய்து நிறைவேற்றுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ இஸ்ரவேலா இருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபை ஆண்டவர் எஸ்ரேனா மாற்றுகிறார். எஸ்ரேன் என்று சொன்னால் கர்த்தருடைய நீதிமான் என்று அர்த்தம். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, யாக்கோவா இருந்தவன இஸ்ரவேலா மாற்றி, இஸ்ரவேல கர்த்தர் எஸ்ரேனா மாற்றிட்டு சொல்றாரு, எஸ்ரேனே நான் உனக்கு துணை நிற்கிறேன். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமே. 2 நாளாகமம் 19:11. இதோ உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு ஒரு வசனம் இருக்கும்ல, அதானா? உத்தமனுக்கு கர்த்தர், இப்ப பாத்தீங்களா, யாருக்கு தேவன் துணை நிற்கிறாராம்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு 4 ஜபிக்கிற 4 தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே பயங்கரிய தீர்க்க தரிசின்னு நினைச்சிராத. ஹலோ, 4 தரிசனத்தை கண்டு உங்ககிட்ட தரிசனம் சொன்ன உடனே ஐயோ இவர் பெரிய தாசன்னு நினைச்சிராதே. உன்னை கூப்பிட்டு வச்சு உன் வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் நடக்க போற காரியங்களை சொன்ன உடனே ஐயோ இவர் பெரிய தாசனாக்கும், கர்த்தருடைய தேவ பிள்ளையாக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கவனிங்க, ஒரு விஷயத்தை சொல்றேன். தீர்க்க தரிசனத்தை மட்டும் ஒருத்தன் பேசுறான்னா அவனை நீ நம்பாத, அவன் தேவனுக்குள்ள இல்ல. இருக்கிறீங்களா? சும்மா எப்பவும் தரிசனம் பார்க்கிறேன்னு ஒருத்தன் எப்பவும் பேசிட்டு இருக்கானா அவனை நீ நம்பாத, அவனுக்குள்ள தேவாவியானவர் இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமே. எப்பவும் நான் ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன், நான் ஜெபம் தான் அப்படின்னு ஜெபத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறவனை நம்பாத. ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில ஜெபம், ஆராதனை, வேதம் வாசிப்பு எல்லாம் இருக்கிறவன் தான் கர்த்தருக்குள்ளே நிலை நிற்க முடியும். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் அந்த சபையில போனா, தீர்க்கதரிசிகள் அந்த சபையில போனா பாஸ் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்ற, உன் எதிர்காலத்தை சொல்லி என்ன நடக்க போகுது, நீங்க உங்க எதிர்காலத்தை அறிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி எனக்கு என்ன செய்வது ஆக கடவது. ஒரு உண்மையான தெய்வ பக்தன், ஒரு உண்மையான தேவ மனிதன் எதிர்காலத்தை கேட்டறிய நிக்க மாட்டான். உண்மையா தேவனை ஆராதித்து நேசிக்கிற ஒருத்தன் ஒன்னு டெய்லி சொல்லுவான், தேவனுடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும்னு சொல்லுவான். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? சொன்னது புரியல உங்களுக்கு?
ஏன் உண்மையான தேவ பிள்ளை பைபிள்ல ஆபிரகாம் யாருக்கிட்டாவது போய் எனக்கு எதிர்காலத்தை சொல்லுங்கன்னு சொல்லிச்சா? இல்ல. ஈசாக்கு சொன்னாரா? இல்ல. யாக்கோபு சொன்னாரா? இல்ல. தாவீது சொன்னாரா? இல்ல. தாவீது கேட்டார். ஏன் எதிர்காலத்தை கேட்கல? தாவீது கேட்டார், இந்த யுத்தம் செய்யணுமா வேண்டாமான்னு கேட்டார் தீர்க்கதரிசியின் இடத்துல. தாவீது கேட்டார், நான் அங்க போணுமா வேண்டாமான்னு கேட்டார். என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாரும் கேட்கல. ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இடத்துல ஜனங்கள் எதுக்கு போய் நிக்கிறாங்க தெரியுமா? என் எதிர்காலத்தை சொல்லுங்க. அவனும் வசனத்தின் ஆழத்தை தெரியாம உனக்கு அப்படி வரும், உனக்கு இப்படி வரும், நீ இப்படி இருப்ப, நீ அப்படி இருப்ப, என்னத்துக்குன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்கல்ல. கொரோனா வருவதற்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசிகள் ஒன்னையும் காணோமே. ஒரு தீர்க்கதரிசிகளையும் காணல. இப்படி ஒரு கொரோனா வரும், அதனால நான் தீர்க்க தரிசனத்தை பொய்ன்னு சொல்லல. அதனால நான் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லல. நான் தீர்க்க தரிசனத்தை நம்புறவன், நான் தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்று நம்புறவன். எனக்கும் கர்த்தர். ஆகையினால என்ன கேட்கிற தெய்வ பிள்ளை, இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைமையை சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, யாக்கோவும் தரிசனத்தை கண்டதை வச்சுட்டு யாக்கோவ தேவனுடைய பிள்ளை என்று எடக்கூட கூடாது என்பதுக்கு நான் சொல்றேன். அவன் எப்போ இஸ்ரவேலா மாறினானோ அப்பதான் கர்த்தர் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா. அல்லேலூயா. யாக்கோபு யாக்கோபா இருக்கிற வரைக்கும் அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இல்லை. ஏன்னா அவன் ஏமாற்றுக்காரன். கர்த்தர் பேசிட்டு தான் இருந்தார். ஏன்னா இவனை ஒரு அடியா விட்டா தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியாது, ஒரு அடியா விட்டா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு தேவன் அப்ப சில தரிசனங்களை கொடுத்து, அப்ப சில ஜெபத்துக்கு விண்ணப்பத்தை எல்லாம் கொடுத்து, பதில கொடுத்து, அப்படி ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா யாக்கோப தேவன் பார்க்கிறாரு, ஒரு மாற்றம் இல்லை. அதனாலதான் ஒரு புடி புடிச்சிட்டு சொன்னார், இன்றையிலிருந்து நீ இஸ்ரவேலாயிரு. என் அருமையான தெய்வ மக்களே, உங்களுக்கு தாழ்மையோடு ஒன்று சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோருக்குள் மறைந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தலைமுறையின் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றது எப்போ? எஸ்ரயேலே, நான் உனக்கு துணை செய்வேன், உன் சந்ததியின் மேல என் ஆவியை வைப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. நீ எஸ்ரயேலா மாறு, நீ எஸ்ரயேலா மாறு, கர்த்தருடைய நீதிமானா மாறு, கர்த்தருடைய சந்ததியாய் மாறு. பெற்றோரே, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்ப வெளிப்படும் தெரியுமா? நீ யாக்கோவா இருக்கிற வரைக்கும் வெளிப்படாது, நீ இஸ்ரவேலா இருக்கிற வரைக்கும் வெளிப்படாது. நீ தேவனுடைய நீதிமான் என்கிற நிலைமையில வரும்பொழுது உன் சந்ததியினுடைய ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பிக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லலாமே. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? நீ யாக்கோவா இருக்கிற வரைக்கும் நீ உன் பிள்ளைக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே என் பிள்ளைய காத்துக்கொள்ளும், என் பிள்ளைய நடத்தும், ஜெபிக்கலாம். நீ தெரிந்து கொள்ளப்பட்டு சபையில வந்தாச்சு, ஜெபிக்கலாம். ஆண்டவரே என் பிள்ளைக்கா, என் பிள்ளைக்கா, என் குடும்பத்துக்காய், என் சந்ததிக்கா, என் குடும்பத்திற்காய் ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் நீ ஜெபிச்சுட்டே இருப்ப. ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படணும்னா நீ எஸ்ரயேலா மாறணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, எஸ்ரயேல் கர்த்தருடைய நீதிமான். ஹல்லேலூயா. பாஸ்டர், என் பிள்ளைய நேத்துக்குதான் என் பிள்ளைய குறித்து உன் பிள்ளைய குறித்து தரிசனம் தருவார். உன் பிள்ளை நிறைய அந்தஸ்துல இருக்கிற மாதிரி ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். ரைட். உன் குடும்பத்தை குறித்து தரிசனம் தருவார். உங்களுக்கு வெளிப்படுத்தாம வேற யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார்? உங்க குடும்பத்தினுடைய நிலைமைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், செய்வார். ஆனா அது நிறைவேறுதலுக்கு கொண்டு வரணும்னா
நானும் நீங்களும் எஸ்ரேன் என்கிற ஸ்தானத்திற்குள்ளே வந்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய நீதிமான் என்கிற ஸ்தானத்திற்குள் வந்து நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு கர்த்தரால் எல்லாம் கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி அப்ப துண்டுக்கு இறங்குவது இல்லை. நீதிமான் பூர்ண ஆயுசுள்ளவனாய் இருப்பான். நீதிமானுடைய மனைவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பார். நீதிமானுடைய பிள்ளைகள் ஒலிவ மரத்தை சுற்றிலும் பந்தியை போல், பிரைஸ் காட், பிள்ளைகள் இருப்பார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இப்ப நான் யாக்கோவா இருக்கேனா, நான் இஸ்ரவேலா இருக்கேனா, நான் எஸ்ரேனா இருக்கிறேனா என்பதை நீங்கள் தீர்மானம் பண்ணி பாருங்க. நீ யாக்கோவா இருந்தா நீ ஜெபிக்கலாம், ஆனா நம்ம போய் பேசுறோம், ஆராதிக்கலாம், ஆனா நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி இருக்கிறவங்க யாக்கோபு. தெரிந்து கொண்டப்பட்ட பிற்பாடு அவன் வாயிலிருந்து, அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடு யாக்கோபனுடைய வாழ்க்கையை நீங்க வாசிச்சு பாருங்க. ஏமாத்துற சூழ்நிலையில யாக்கோபு இல்லவே இல்லை. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடு தேவனுக்காக வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் வாழ ஆரம்பித்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேத பகுதியை வாசித்து நான் முடிக்க போறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரம். பிரைஸ் காட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். சீக்கிரமா, பிரைஸ் காட். 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம் சகோதரிகளே. இப்பொழுதே ரெண்டு இடத்தில் ஆண்டவர் சொல்றார். ஒன்னு 32:28 சொல்றாரு. 32:28 சொல்றாரு, உன் பேரு யாக்கோபு இல்ல, இனி உன் பேர் என்னது? இஸ்ரவேல். 35:10 சொல்றாரு, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல் சொல்லி பேரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நல்லா கவனிங்க, நான் சர்வ வல்லமை உள்ளவர், நீ பலுகி பெருகுவாயாக. இப்ப கவனிக்கிறீங்களா? ஹலோ, என்ன கவனிங்க. யாக்கோபா இருக்கும்போது யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தேவன் கொடுத்ததா, ஆபிரகாம் தன் புத்தியில சம்பாதிச்சதா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யார் சம்பாதிச்சது? யாக்கோபு யாக்கோபா இருக்கும்போது யாக்கோபுடைய பலத்தில் என்ன செஞ்சான்? சம்பாதிச்சான். ஏன் அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? ஆண்டவர் கொடுத்தாரா? இல்ல. அவனுக்கு புத்தியில மாமனாரை ஏமாத்தி அவன் ஆட்டுக்குட்டிகளை சம்பாதிச்சான். பணம் எப்படி சம்பாதிச்சான்? பெண் எப்படி கட்டினான்? தேவன் சொல்லி கட்டினாரா? இல்ல. அவனுக்கு ஒரு பெண்ணை இஷ்டப்பட்டது, அவன் கட்டினான், அவ்வளவுதான். அந்த இடத்துல முரண்பாடு வந்தது. மூத்தவள் இருக்க போய் எப்படி இளையவளை நான் கட்டி கொடுப்பேன் என்று மாமனார் நினைச்சாரு, பெண்ணுக்கு அப்பேன். அதனால முதலாவது மூத்த பெண்ணை யாக்கோபு கட்டி கொடுத்துட்டு இரண்டாவது பெண்ணையும் யாக்கோபுக்கு கட்டி கொடுத்தார். பிரைஸ் காட். பெண் எப்படி கட்டினா? ஆண்டவரே எனக்கு இந்த பெண்ணை கட்டி தாரும், ஆண்டவருக்கு சித்தம். அதொன்னும் அவன் கேட்க விரும்பல. அவனுக்கு இஷ்டப்பட்டது கெட்ட போய் நின்னான். சரி, ஓகே, கட்டிட்டான். கட்டின பிற்பாடு பிள்ளைகள், ஓகே, பிள்ளைகள் அவனுக்கு வந்துச்சு. இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். ஆனா அவனுக்கு உண்மையான ஆசீர்வாதம் எப்ப வந்துச்சு தெரியுமா? அவன் எப்பொழுது இஸ்ரவேலா மாறினானோ அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற வார்த்தை 11வது வசனம் வாசிங்க. பின்னும் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. கரங்கள் உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் தேசத்துக்கும். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். இப்ப நமக்கு இருக்கிற வீடு, நமக்கு இருக்கிற அந்தஸ்து, நமக்கு இருக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவ பலத்தில் கிடைத்ததா இல்ல என்னுடைய பலத்திலும் என்னுடைய அறிவிலும் கிடைத்ததா? யோசிச்சு பாருங்க.
என்னுடைய அறிவில், என்னுடைய சாமர்த்தியத்தில், என்னுடைய பலனில் நான் சம்பாதித்தவைகள் ஒன்றும் எனக்கு சமாதானம் தருகிறதல்ல, எனக்கு நிம்மதி தருகிறதல்ல. இது ஒன்றும் என்னிடத்தில் நிலை நிற்பதும் இல்லை. ஆனால் சொல்றேன், யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பலுகி பெருகுவாயாக. கரங்குலியற்று ஆமென் சொல்லலாமா? அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் யாக்கோபே, நீ உன் பலத்துல சம்பாதிச்ச, உன் பலத்துல நடந்த, உன் சுயத்துல நடந்த, உன் சுயத்தை நிறைவேற்றின. ஆனா இன்னையிலிருந்து நான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ளவர், எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே? எனக்கு முன்பதாய் நடந்து உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்ன நீ உத்தமனாயிருந்தா, கவலை சபை மொத்தம் கேட்கணும். இந்த 2026 இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறணும்னா ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு முன்னே உத்தமனாயிருந்தா நீ பலுகி பெருகுவாய், கோடா கோடியாய் பெருகுவாய். நீ எனக்கு முன் உத்தமனாயிருந்தா நீ செய்கிற வேலையில கர்த்தர் துணை நின்று உன்னை உயர்த்த ஆரம்பிப்பா. நீ யாக்கோபா இருக்கணும்னு நினைச்சா நீதான் கஷ்டப்படணும், நீதான் பிரயாசப்படணும். கர்த்தர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், உன் கூட நான் இருக்கிறேன், உனக்கு நான் துணை செய்வேன், உனக்கு நான் துணை நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்கு அதுக்கு பிறகுதான் யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் மாறுகிறது. இப்போ ஏசா யாக்கோபை பார்க்கும்போது 12 பிள்ளைகள், 2 மனைவிகள், அவனுக்கு அடுத்த வேலைக்காரிகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஆயிரக்கணக்கான கழுதைகள், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஒரு பெரிய திரள் கூட்டத்தோட ஏசா பார்க்கும்போது, பரவாயில்லப்பா, யாக்கோபுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கா? மனுஷன் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்னே தெளிவுபடுத்துறேன். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து சாத்தான் சொன்னா, இந்த உலகம் முழுவதும் உனக்கு நான் தாரேன், என் காலை விழு அப்படின்னு சொன்னா. நமக்கு பெரிய நிலைமை, பெரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தரமாட்டாருன்னு நான் சொல்லல, கர்த்தர் தருவார். ஆனா அந்த ஆசீர்வாதத்துல வேதனை இல்லை. ஆனா உலகத்துல சாத்தானால், நம்மளால் அடுத்தவனை ஏமாற்றி, அடுத்தவனை பகைத்து, இல்ல பொய் சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதோ சூழ்நிலைகள் சம்பாதிக்கிற, இல்ல நான் பணக்காரன் ஆக வேண்டும் என்கிற ஆசையில போய் விழுந்து கடந்து செய்கிற காரியங்களில் வருகிறவைகள் எல்லாம் நமக்கு வேதனைகளும் கண்ணிகளாக இருக்கும். ஆனா இஸ்ரவேலா மாற்றப்பட்ட யாக்கோபை பார்த்து என் கர்த்தர் சொல்றார், யாக்கோபே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, யாக்கோபே நீ பலுகி பெருகுவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்டா. என்ன கேட்கிற மக்களே, 2026 தேவன் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு நான் துணை நிற்பேன். நீ யாக்கோபா இருக்காத, நீ எஸ்ரேனா மாறு, கர்த்தருடைய நீதிமானா மாறு. நான் கர்த்தருடைய நீதிமான். யோபு பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோபு சன்மார்க்கனும் உத்தமனும். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் நீதிமான். லோத்து நீதிமான் என்று கண்டதுனாலதான் ஆண்டவர் லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார். என்னை கேட்கிற பிரியமான மக்களே, இந்த காலையில கர்த்தர் சொல்றார், யாக்கோப் என்கிற ஸ்தானத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்படுகிற ஸ்தானத்திற்கு வந்து எஸ்ரேனா மாறு. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் ப்ராமிஸ் பண்றார், நீ கோடா கோடியாய் பலுகி என்ன செய்வாய்? பெருகுவாய், பலுகி பெருகுவாய், பலுகி பெருகுவாய். இனி நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீ ஒரு தீர்மானம் எடு, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறபடியா. விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்க? சத்தத்தை உயர்த்து அல்லேலூயா. நான் என் வாயில இருந்து போய் சொல்றதுக்கு நிக்க மாட்டேன்.
ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா உங்களால? தாவீதை போல, தானியேலை போல நான் இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தது போல இன்னைக்கு உங்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியுமா? ஆண்டவரே, நான் ஒரு எஸ்ரையனை போல நிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் எஸ்ரையன், கர்த்தருடைய நீதிமான், கர்த்தருடைய சந்ததி, கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் நிற்க விரும்புகிறேன். நான் வேலை செய்கிற இடத்துல நான் ஒரு எஸ்ரையன். ஹலோ, நான் படிக்கிற இடத்துல பிள்ளைகள், நான் படிக்கிற ஸ்கூல்ல நான் ஒரு எஸ்ரையன், நான் படிக்கிற காலேஜில் நான் ஒரு எஸ்ரையன், நான் வேலை செய்கிற இடத்தில் நான் ஒரு எஸ்ரையன். எஸ்ரையன்னா மறந்து போகாதீங்க, கர்த்தருடைய நீதிமான். நான் படிக்கிற இடத்துல கர்த்தருடைய நீதிமான், வேலை செய்கிற இடத்தில் கர்த்தருடைய நீதிமான், நான் நிற்கிற இடத்தில் கர்த்தருடைய நீதிமான், என் வீட்டில் கர்த்தருடைய நீதிமான், என் வீட்டினுடைய அயலாருக்கு நான் கர்த்தருடைய நீதிமான், என் வீட்டு என் சகோதர சகோதரிகளுக்கு நான் கர்த்தருடைய நீதிமான். அல்லேலூயா. என்கிற ஸ்தானத்துல நீங்க வந்தீங்கன்னா வாசிச்சு இந்த ஆசீர்வாதத்தை முடிச்சு திருவிருந்தாரு அதை நடத்த போறேன். எடுங்க 44ஆம் அதிகாரம், ஏசாயா 44ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாமே. உன்னை உண்டாக்கினவர் நான், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினதும் நான், உனக்கு இதுவரையிலும் உனக்கு துணை செஞ்சவரும் நான். என் தாசனாகிய யாக்கோவே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரையனே, நீ பயப்படாதே. எஸ்ரையனே, எஸ்ரையனே, தாகமாயிருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? நீ எந்த காரியத்தை குறித்து நான் எஸ்ரையேன், நான் எந்த காரியத்தை குறித்து தாகமா இருக்கிறேனோ இந்த ஆண்டில் கர்த்தர் அதை உனக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எப்போ? எஸ்ரையனாய் மாறும்போது, நீ கர்த்தருடைய நீதிமானாய் மாறும் பொழுது தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரையும், உன் வாழ்க்கை வறண்டு போய் ஒரு மேன்மையும், ஹலோ எல்லாம் கவனிங்க, உன் வாழ்க்கை வறண்டு போய் தொழில் செய்கிறது எல்லாம் நஷ்டம், கையிடுகிற வேலை எல்லாம் நஷ்டம், போகிற இடம் எல்லாம் நஷ்டம், வறுமை வறட்சி வனாந்திரம் போல இருக்கிறதா? நீ எஸ்ரையனாய் மாறப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆறு வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். அடுத்து, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்துள்ள அலறி செடிகளை போல வளருவார்கள். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை என்ன செய்வான்? தரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீ எஸ்ரையனாய் மாறினால் ஆலரி செடிகளைப் போல உன் பிள்ளைகள் வளருவார்கள். நீ எஸ்ரையனாய் மாறினா நீ ஆற்று ஓரத்தில் வளரப்பட்டு நிற்கிற மரத்தை போல நீங்கள் வளருவீர்கள். இன்றைக்கு நீங்கள் எதை தீர்மானம் எடுக்கிறீர்கள்? யாக்கோபு அல்ல, நான் ஒரு எஸ்ரையேன். அல்லேலூயா. நான் ஒரு கர்த்தருடைய நீதிமான். எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமாக.